ஜெயிலெல்லாம் போட்டுறீங்க, கோர்ட்டில் அந்த ட்ரையல் நடக்கிறதுக்கு ஏன் லேட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸோட வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி அவங்க மேலே இந்த இந்த குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதை கோர்ட்டில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும். ட்ரையல்ன்றது இப்போ நாங்கள் வந்து குற்றம் ஒருத்தங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்றவர் வந்து இந்த குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டுருவோம். அந்த எக்ஸ்ன்றவர் குற்றம் பண்ணதுக்கான ஆதாரமாக வேணும் இல்லையா? அதில் நாங்கள் யாரெல்லாம் ஆதாரமாக காமிச்சிருக்கோமோ அந்த ஒருத்தரையும் கூப்பிட்டு கோர்ட்டில் விசாரணை நடக்கும். இவர் பண்ணது உண்மைதானா, நீங்கள் பார்த்தது உண்மையா, போலீஸ் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா விசாரிப்பாங்க. விசாரிக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம நிறையா கேஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹியரிங்கும் கொஞ்சம் நாள் தள்ளி வரும். அதனால் தீர விசாரித்து அதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுனால லேட் ஆகுது. இதில் நம்மளோட இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் பற்றி, இந்தியன் லீகல் சிஸ்டத்தை பற்றி 1000 குற்றவாளிகள் கூட தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணணும். ஒருத்தன் குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்றது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு முடிவானால் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே இருக்கும். இப்போ நான் இந்த குரூப் 1 கிளியர் பண்ணதை சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3rd attempt 3வது முயற்சி இந்த வேலை கிடைச்சிது. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிடுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூன்னு 3 இருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்து ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, அந்த ஏபிசிடி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அது முடிச்சோன்னே மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, நம்ம எக்ஸாமுக்கு பதில் எழுதணும் இல்லையா, அந்த நார்மல் எக்ஸாம் நடக்கும். அது முடிஞ்சோன்னே இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைமு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுனேன், மெயின்ஸில் கிளியர் ஆகலை. செகண்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுனேன், அப்பயும் மெயின்ஸ் கிளியர் ஆகலை. ஸோ தேர்ட் டைம் இதை இப்போ நான் அந்த வேலைக்கு வந்த அந்த எக்ஸாமு. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸும் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வருது, இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறேன். இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் மெயின்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சோடனே ஃபைனல் ரிசல்ட் போடுறாங்க. ஃபைனல் ரிசல்ட் எப்படின்னா ஒரு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டாக போடுவாங்க. ரேங்க் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வரும். ஸோ அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை எடுத்து நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு பயத்தோடையும், நம்ம தான் அங்கே போட்டு யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஏற்றி அதை திருப்பி சார்ட் பண்ணி அதில் போடும்போது இந்த ரேங்க் வரும். ரேங்க் வந்ததுக்கப்புறம் அந்த ரேங்க்குக்கு நம்மளோட ரிசர்வேஷன் வேகன்சி கிடைக்குமா, வேகன்சியில் வேலை கிடைக்குமான்னு செக் பண்ணி இதெல்லாம் முடித்து டிஎன்பிஎஸ்சி திருப்பி போய் அதில் ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அந்த ஆர்டர், இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, இந்த ரோல் நம்பரு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த ஆர்டரை வாங்கிட்டு வெளியில் வந்த அந்த தருணத்தை கண்டிப்பாக நான் மறக்க முடியாது.